வணக்கம். இது அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது தக்காளி சட்னி, வதக்கி அரைக்கிற தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பல்லரி 2, 6 வத்தல் காஞ்ச மிளகாய், தக்காளி 3 தக்காளி பெருசாகவே, 2 வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடு பல் முடிச்சு வச்சுக்கிட்டணும், கருவேப்பிலை, புதினா, இவ்வளவும் வதக்கி அரைக்கிற சட்னி இது. இப்போ ஒன்று ஒன்று வதக்கணும் எண்ணெயில். முதல்ல காஞ்ச மிளகாய், அப்புறம் பல்லாரி, அப்புறம் தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, புதினா, இவ்வளவும் வதக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெரிய இப்போ முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குவேன். இப்போ காஞ்ச மிளகாய் வதக்குறேன். அது ப்ரௌன் கலராக வந்தோடனே எடுத்துடணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஊரோட்டு அப்புறம் பல்லாரியை போட்டு வதக்கணும். வெங்காயம் இறங்கிட்டு இது கூடவே தக்காளி, அப்புறம் புதினா, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு வதக்கணும். பூண்டு பச்சையே போட்டுருக்கலாம், அதை வதக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சு இனிமேல் இது கொஞ்சம் சூடு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். 2 உப்பு மட்டும் தேவைக்கு போட்டு அரைக்கணும். இப்போ தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்களெல்லாம் வதக்கி ஆற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து அரைக்கணும். தக்காளி சட்னி அரைச்சாச்சு. வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிடணும். இது தாளிக்கெல்லாம் வேண்டாம். தக்காளி சட்னி தோசை 2 ரெடி ஆகிட்டு இது சாப்பிட நல்லா இருக்கும். புதினா சட்னி தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க இது தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால கூட சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது தோசை, இட்லி, ஆப்பம் எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் இந்த சட்னி வதக்கும்போது தனித்தனியாக வத்தல், வெங்காயம், தக்காளின்னு ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு தான் வதக்கணும். வதக்கி அப்புறமா அரைச்சிடணும். திரும்ப இதை கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கிறதுனால அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.